வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. பாலிகிராஃப் டெஸ்ட் மட்டும் முழுசா நடந்திருந்தா வீணா எல்லா உண்மையும் சொல்லிருப்பா. பெரியப்பா, தேவான சொல்றதான் சரி. வீணா அண்ணி நம்ம கூடவே இருந்துகிட்டு எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்காங்க. அவங்க மேல இருந்த நம்பிக்கையில அவங்கள சந்தேகப்படாம நாம தான் இருந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு சத்யா அண்ணியோட இந்த நிலைமைக்கு காரணம் வீணா அண்ணியா தான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஆமா அசோக், இதுக்கு வீணாதான் காரணம். சத்யா அண்ணி புத்திசாலி. வீணா பண்ண அதே மாதிரி வேலைகளை அண்ணி கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, அதனால கூட அவ கொலை பண்ண பார்த்திருப்பா இருக்கும். அசோக், சத்யா அண்ணி மட்டும் பேசிட்டாங்கன்னா இந்த வீணா பத்தின எல்லாத்தையும் அவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குடா. பெரியப்பா, அது மட்டும் இல்ல, நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு சில சந்தேகங்கள் வருது. இல்ல, நான் எப்படி நடு ராத்திரியில அந்த காட்டுக்கு போனேன்? பெரியப்பா, உங்ககிட்ட தானே கேக்குறேன், சொல்லுங்க, நான் எப்படி அந்த காட்டுக்கு போனேன்? காட்டுல நீங்க எல்லாரும் இருந்தீங்க. வீணா நீ தலை தெரிச்சு ஓடிட்டு இருந்தாங்க. எப்படி இதெல்லாம்? என்ன அசோக், எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா என்ன? மாயா நம்ம ஜமீனோட நன்மைக்காக உன்னை உட்கார வச்சு பூஜை பண்ணாங்க. அதோட தொடர்ச்சியாதான் காட்டு கோயிலுக்கு பூஜை பண்ண போனோம். அப்பதான் வீணா பைத்தியம் பிடிச்ச மாதிரி அப்படியே எழுந்து ஓட ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையேடா. ஆனா காலையில அவ தூக்குல தொங்கிட்டு இருந்தா. பெரியப்பா, என்ன வச்சு மாயா பூஜை பண்ணது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எவ்வளவு யோசிச்சாலும் எனக்கு ஞாபகத்துக்கே வர மாட்டேங்குது. இல்ல அசோக், நீ அந்த பூஜை மயக்கத்திலே இருந்தியா? அதான் எதுவுமே உனக்கு ஞாபகத்துல இல்லைன்னு நினைக்கிறேன். ஆஹா சித்தி, அது பூஜை மயக்கம் இல்ல, தூக்க கலக்கமா இருந்திருக்கும். ஏன்னா கார்ல போகும்போதே அசோக் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான். அதான் அவனுக்கு எதுவும் ஞாபகத்துல இல்ல போல இருக்கு. இல்ல, தேவா அசோக்னு எத்தனை பேரை தான் சமாளிக்கிறது, ஒன்னும் புரியல. நந்தினி மேடம் வந்துட்டாங்க. ஐயோ, இவ்வளவு வேற வந்துட்டாளா? இப்ப துருவி 1000 கேள்வி கேட்பாளே. மூச்சு முட்டுதுடா சாமி. எதுக்கு இப்படி எல்லாமே கலைஞ்சு போய் கிடக்கு? இவரையும் ஒரு மாதிரி இருக்காரு, என்ன பிரச்சனை? என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? என்ன ஆச்சுன்னு கேக்குறேன்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், சும்மா நின்னு வீணாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், அதான். மேடம், வீணா நீ இறந்து போனதுனால அவங்கள நினைச்சு அண்ணன் கோவப்பட்டு பேசிட்டு இருந்தாரு. அதான் அவரை நாங்க எல்லாம் சமாதானப்படுத்திட்டு இருந்தோம். மேடம், அது ஒண்ணும் இல்ல, எங்க குடும்ப பிரச்சனை, நாங்க பேசிக்கிறோம். நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. நான் வீணாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். வீணாவோட சாவு
தற்கொலை தான்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லிடுச்சு. மர்ம கால் பண்ணி பேசுறவ வீணாவை கொலை பண்ண வீடியோவை நமக்கு அனுப்பி வச்சுட்டு போலீஸ தற்கொலை தானே நம்ப வச்சுட்டா. வீணா தற்கொலை தான் பண்ணிருக்கான்னு ரிப்போர்ட் சொன்னாலும் அதுக்கான காரணம் என்னங்கிறது இன்னும் மர்மமாவே இருக்கு. என்னோட சந்தேகம் என்னன்னா, வீணா எதுக்காக இவ்ளோ விஷயங்களை பண்ணாங்கிறது தான். அதோட முக்கியம், வீணா மட்டும் தனியா இதெல்லாம் பண்ணிருக்கவே முடியாது. வீணாக்கு துணையா ஒரு டீமே வேலை பார்த்திருக்கணும். இல்லனா வீணாவுக்கு மேல டீம் ஹெட்டா வேற ஒருத்தர் இருந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கணும். மேடம், நீங்க யாரையாவது சந்தேகப்படுறீங்களா? இங்க இருக்கிறவங்கள ஒருத்தரா கூட இருக்கலான்னு தோணுது. மேடம், எதை வச்சு அப்படி சொல்றீங்க? இத்தனை நாளா வீணாவும் நம்ம கூட தான் இருந்தா. ஆனா அவ மேல நமக்கு சந்தேகம் வந்துச்சா? அதே மாதிரி இங்க இருக்கிறவங்கள யாராவது அவளை ஆபரேட் பண்ணிருக்கலாம் தான் தோணுது. மேடம், நீங்க எங்க குடும்பத்துல யாரையாவது சந்தேகப்படுறீங்கன்னா அதை நேரடியாவே சொல்லிடுங்க. வீணா நீயே ஒரு குற்றத்தை பண்ணிருக்காங்கன்றப்ப நாம யாரை வேணாலும் சந்தேகப்படலாம். அசோக், வெறும் சந்தேகத்தின் பேர்ல யாரையும் கை காட்டிட முடியாது. ஆனா ஆதாரத்தோட சீக்கிரமா நான் அவங்கள கண்டுபிடிப்பேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், வீணா தற்கொலையோட இது முடிய போறதில்ல. அவளை ஆபரேட் பண்ண அந்த கூட்டத்தை சேர்ந்த மத்தவங்க உயிருக்கும் ஆபத்து இருக்கு. வீணா தற்கொலை தான் பண்ணிருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு தூண்டுதல் இருந்திருக்கலாம். இல்லனா வீணா உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு இவங்க எல்லாம் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க மாட்டாங்கல்ல. வீணா பண்ண தப்புக்கெல்லாம் துணை போனவங்க அல்லது அவளை தூண்டி விட்டவங்கன்னு இங்க யாராவது இருந்தா உண்மையை ஒத்துக்கிட்டு என்கிட்ட நீங்களே சரணடையலாம். அப்படி சரணடைஞ்சா நான் சட்டப்படி அவங்களுக்கு குறைஞ்சபட்ச தண்டனையோ இல்ல முழு விடுதலையோ வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணுவேன். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, வீணாவோட இழப்பு தான் கடைசியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். வீணாவோட சம்பந்தப்பட்டவங்க இங்க யாராவது இருந்தா எல்லார் முன்னாடியும் தப்ப ஒத்துக்கிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கலாம். அவங்க என்ன தனியா கூட சந்திக்கலாம், ஏன் போன்ல கூட பேசலாம். வீணாவை பத்தின ரகசியங்களை சொன்னா நான் உங்க உசுருக்கு கேரண்டி தரேன். தண்டனையில இருந்து காப்பாத்தவும் உதவி பண்றேன். அம்மா, இவங்க யாரு? என் ஃப்ரெண்டோட பொண்ணு, பேரு மாயா. யுஎஸ்ல படிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு ஆராய்ச்சிக்காக இங்க வந்திருக்கா. கொஞ்ச நாளா எங்க வீட்டுல தான் தங்கி இங்க ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன மாதிரியான ரிசர்ச்? நம்மளோட பூஜை புனஸ்காரங்கள், யாகங்கள், மாந்திரீகம், தாந்திரிகம்னு இத பத்தி தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். மேடம், என்ன உட்கார வச்சு கூட ஒரு பூஜை பண்ணுனா அதுக்கப்புறம் தான் வீணானிக்கு இப்படியெல்லாம்
இன்ட்ரெஸ்டிங். இவ மேல ஒரு கண்ணு வைக்கணும். ஓகே அசோக், நான் கிளம்புறேன். இந்தாங்க ரிப்போர்ட். அப்புறம் நான் சொன்னது ஞாபகத்துல இருக்கட்டும். என்னங்க நந்தினி இப்படி எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டு போறா. வீணா சாவோட முடிய போறது இல்லைன்னு வேற சொல்லிட்டு போறா. நடக்கிற ஒவ்வொன்னையும் பார்த்தா ரொம்ப பயமா இருக்குங்க. நெஞ்செல்லாம் அடைக்குதுங்க. அந்த நந்தினி காட்டுற பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுவியா? எதையாவது சொல்லி நம்மள மிரட்டுறதையே ஒரு வழக்கமா வச்சிருக்க அவ. அந்த நந்தினியை விட்டு தள்ளுங்க. அசோக் தேவா முன்னாடி அவ அப்படி சொல்லவும் அவங்க முகம் போன போக்க பார்க்கணுமே. அவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சுன்னா அவ்வளவுதாங்க. அதெல்லாம் நினைச்சாலே பயமா இருக்குங்க. அவனுங்க நம்மள மன்னிக்கவே மாட்டானுங்க. கொன்னு போட்டுருவானுங்க. ஆமா பெரியவரே, வீணாவை நினைச்சு தேவா எவ்வளவு கோபமா பேசினான்னு பாத்தீங்கல்ல. ஜமீன் மனத்தை வாங்கிட்டான்னு கொந்தளிச்சுட்டான். ஆனா நம்ம ஜமீன்ல நடக்கிற இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் வீணா இல்ல, நாம தானே தெரிஞ்சா அவ்வளவுதான் பெரியவரே. அக்கா சொன்ன மாதிரி நம்மள ஒரு வழி பண்ணிடுவானுங்க. ஆமாண்ணே, ஏற்கனவே நான் எப்படி அந்த காட்டுக்குள்ள போனேன்னு சந்தேகத்தை கலப்பினான். மாயாவோட பூஜையில உட்கார்ந்த வரைக்கும் எனக்கு ஞாபகத்துல இருக்குன்னு சொன்னான். அந்த பூஜையால தான் அவன் மயங்கி மாயா காட்டுக்கு கூட்டிட்டு போனான்னு தெரிஞ்சது. அவ்வளவுதானே, நம்ம எல்லாரும் மாட்டிக்குவோம். அப்பா, நந்தினி வேற வீணா சாவோட நிக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கா. வீணாவுக்கு ஆல்பத்தை அனுப்பிச்சவ அடுத்து யார் மேல குறி வச்சிருக்கானே தெரியலையே. துர்காவுக்கு எதிரான பாவங்களை நாம எல்லாரும் தான் செஞ்சோம். கனக துர்கா சில திருட்டுக்கும் நாம தான் காரணம். அதனால அடுத்த குறி நம்மள யாராவது ஒருத்தரா இருக்குமா? முட்டாள் முட்டாள் முட்டாள்! நீ யா உன்னை கற்பனை பண்ணிக்கிட்டு அதை நினைச்சு பயந்து அந்த பயத்திலே செத்து போயிருவ போல இருக்க. அண்ணே, நம்மள ஒரு ஆபத்து நெருங்குதுன்னு மட்டும் தெரியுதுன்னு. ஏன்னா எனக்கு ஒண்ணு தோணுது. எல்லா உண்மையையும் நம்ம ஒத்துக்கிட்டு போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிடலாமா? உசுராவது மிஞ்சும்னே. நல்ல ஐடியா, பிரமாதமா இருக்கு. போலீஸ்ல சரண்டர் ஆகி நம்ம மொத்த குடும்பமும் ஜெயில போய் களி திங்கலாமா? ஏய் ஜனா, அதுக்காகவா நாம இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? இப்படி கேவலமா உசுர் வாழ்றதை விட கௌரவமா உசுர விடலாம்டா. என்னது, உசுர விட்டுறலாமா? என்னங்க சொல்றீங்க? அப்படின்னா ஜெயிலுக்கு போலாமா? அப்படி போனா ஆயுளுக்கும் வெளியில வரவே முடியாது. நாம பண்ண பாவத்துக்கு கடுங்காவல் தண்டனை தான் கொடுப்பாங்க. நாள் முச்சூடும் கல்லு தான் உடைக்கணும். பரவாயில்லையா? 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 ஐயோ, வேணாங்க. ஜெயிலுக்கு போய் கல்ல உடைக்க வேணாம், நாம சாகவும் வேணாம். ஜெயிலுக்கும் போகாம நிம்மதியா சந்தோஷமா வாழணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழிய சொல்லுங்க. எல்லாத்துக்கும் இன்ஸ்டன்டா கையிலேயே பதில் வச்சிருக்கேன் பாரு. ஆளுக்கு புலம்பாம இருந்தீங்கன்னா
அடுத்து என்ன பண்ணலான்னு என்னால யோசிக்க முடியும். ஏறக்குறைய அசோக் அடைஞ்சிட்டோன்னு நினைக்கிறப்போ இந்த காவேரி உள்ள பூந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டு போயிட்டா. அவ மட்டும் வராம இருந்திருந்து நான் அசோக் அடைஞ்சிருந்தேன்னா இந்த பிரபஞ்சத்தை ஆட்டி படைக்கிற சக்தியில நானும் ஒருத்தியா இருந்திருப்பேன். 100 வருஷமா 3 தலைமுறையா நான் தவம் இருந்ததுக்கான பலனை இந்நேரத்துக்கு அடைஞ்சிருப்பேன். எல்லாத்தையுமே கெடுத்து நாசமாக்கிட்டா அவ. முதல் முயற்சியே தோல்வியில முடிஞ்சிருச்சு. என்னோட அடுத்த முயற்சியிலையாவது நான் ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும். என்னோட லட்சியத்தை நான் அடைஞ்சு என் ஆசையை நான் நிறைவேற்றிக்கணும். நான் நிறைவேற்றிய தீர்வேன். ஏங்க அப்படி என்னங்க யோசிக்கிறீங்க? எனக்கு நேத்து ராத்திரி வீணா பித்து பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு ஓடினாலே அதுதாங்க திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வருது. என்னமோ நாமளும் அவள மாதிரியே பித்து பிடிச்சு ஓடுற மாதிரி தோணுது. ஆமாண்ணே, நானே மறக்கணும்னு நினைக்கிறத அண்ணி வேற தெளிவா சொல்லி ஞாபகப்படுத்திட்டாங்க. ஆலமர விழுதல வீணா தொங்குனாலே என்னவோ நாமளும் அப்படி தொங்குற மாதிரியே இருக்குண்ணே. ஐயோ சித்தப்பா, அத சொல்லி எதுக்கு எங்க எல்லாரையும் போய் பயமுறுத்துறீங்க? இது ஒரு பக்கம்னா அந்த நந்தினி வேற. அசோக் தேவா மனசுல சந்தேகத்தை விதைச்சிட்டு போயிட்டான். அவனுங்க நந்தினி சொன்னதை நம்பிட்டா அவ்வளவுதான். நம்ம எல்லாரையும் கூண்டுல ஏத்தி அசோக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவான். கொஞ்சம் புலம்புறத நிறுத்துறீங்களா? இப்படி புலம்பி புலம்பிய உங்க எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சிரு போல இருக்கு. பயத்துல மாத்தி மாத்தி புலம்புறதால இங்க எதுவுமே நடந்துற போறதில்ல. அடுத்து என்ன பண்ணலாம்னு கொஞ்சம் யோசிப்போம். ஒரு பக்கம் நந்தினி, இன்னொரு பக்கம் தன்னை துர்கான்னு சொல்லிக்கிட்டு அந்த கனகாவும் இந்த வீட்டுக்குள்ள இருக்கா. அடுத்து அசோக் தேவா ஆல்பத்தை அனுப்பி பௌர்ணமி அன்னைக்கு வீணாவை கொல்லுவேன்னு மர்மக்கால் பண்ணவ ஒரு பக்கம். நம்மள சுத்தி இப்படி பல பேர் பிரச்சனையா உருவெடுத்து நிக்கிறாங்க. எதிரில மனுஷனா நிக்கிறவங்களை கூட சமாளிச்சிடலாம். ஆனா அந்த மர்மக்கால் பண்ணவள எங்கன்னு போய் தேடுறது? கண்ணுக்கு தெரியாம நம்மள அட்டாக் பண்றவள எப்படி ஜெயிக்கிறது? இப்ப பிரச்சனையே அதுதான், உங்க புலம்பல் இல்ல. இன்னொரு பௌர்ணமி திதி வர வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது. அதுக்குள்ள நான் என்னோட லட்சியத்தை சீக்கிரமா அடைஞ்சே தீரணும். இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்னோட லட்சியத்தை அடையறதுக்காக பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். நாளைக்கு தேய்பிற திதியே. இந்த திதியில தான் வானத்துல 3 ராஜ நட்சத்திரங்களின் வரிசையில 4வதா அருந்ததி நட்சத்திரம் உதிக்கிற நாள். அசோக்கோட சேர்றதுக்கு இதை விட விசேஷமான நாள் கிடைக்காது. நாளைக்கே நான் அசோக்கோட உயிரோட உயிரா உடலோட உடலா கலக்க போறேன்.
அதுக்கான வேலைகளை இப்பவே ஆரம்பிக்கணும். ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது. அசோக்க வசியம் பண்ணி ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர அதே நேரத்துல ஆவுடை குடும்பத்து மேலயும் ஒரு கண்ணு வைக்கணும். அவங்க பண்ண தப்பாலதான் நான் அசோக்க அடைய முடியாம போயிடுச்சு. இங்க பாருங்க, காலன், தட்சன், காலிங்கன், சூனிய கிழவின்னு நமக்கு உதவிக்கு வந்தவங்க எல்லாரையுமே அழிச்சவ கனகா. ஆனா அவதான் வீணாவுக்கு நாள் குறிச்சாலான்னு தெரியல. மர்மக்கால் பண்ணவளும் அவதானான்னு தெரியல. நாம வீணாவை காப்பாத்துறதுக்கு எத்தனையோ முயற்சி பண்ணோம். ஆனா அவ சொன்ன மாதிரி வீணாவை காலி பண்ணிட்டா. நந்தினி இது இதோட நிக்க போறதில்லன்னு சொன்னா அவ சொன்னதுலதான் ஒரு சந்தேகம். அவ அடுத்து நம்மள யாரையோ குறி வச்சிருக்காளோன்னு தோணுது. அந்த கனகாவாதான் இருக்கும். போய் கதவு தர. என்னக்கா? உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.